Hare Krishna, Srimad Bhagavatam, Canto number 1, chapter number 19, ஸ்லோகா number 11. இதனோட தலைப்பு வந்து சுகதேவ கோஸ்வாமியின் வருகை. அந்நேச்சா தேவர்ஷி பிரம்மர்ஷி வர்ய ராஜர்ஷி வர்ய அருணாதயஸ்சம் நானாஷேய பிரபாரன் சமேதான் அப்யர்ச்யா ராஜசிரசா பவந்தே அந்நேச்சா தேவர்ஷி பிரம்மரிஷி வர்யா ராஜர்ஷி வர்ய அருணாதயஸ்சம் நானாஷேய பிரபவரான் சமேதான் அப்யர்ச்யா ராஜசிரசா பவந்தே. ஸோ வெவ்வேறு முனிவர்களின் வம்சங்களைச் சேர்ந்த மற்றும் பல தேவரிஷிகளும் ராஜரிஷிகளும் மற்றும் அருணாதயர்கள் எனப்படும் அரச வம்சத்தில் விசேஷ பிரிவைச் சேர்ந்தவர்களும் கூட அங்கு கூடியிருந்தனர். பேரரசரை மீன்ஸ் பரீட்சித் மகாராஜனை சந்திப்பதற்காக கூடிய அவர்கள் அனைவரையும் அவர் சிரம் தாழ்த்தி வணங்கி நன்கு வரவேற்றார். இப்போ வந்து ராஜாவாக இருந்தால் கூட ஒரு பணிவுடன் பரீட்சித் மகாராஜ் வந்து நான் சொன்னேன் லாஸ்ட்டு கிளாஸ் வந்து பரீட்சித் வந்து காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். குடும்பத்தை விட்டுட்டு ராஜா வம்சத்தை விட்டு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட ராஜா இது என்னன்னு சொல்கிறது அரசவையை விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த சாபம் கொடுத்துட்டான் அந்த சிறுவன், பிராமண சிறுவன். 7 நாளில் நீ வந்து சர்ப்பம் கடிச்சு செத்து போயிடுவேணும். அதனால் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ராஜ வாழ்க்கையை துறந்துட்டு அவர் வந்து காட்டுக்கு போய் ரிஷிகளோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கை கடைசி நாட்களை வந்து கழிக்கலான்னு போகும்போது அப்போ வந்து நிறைய பேர் அவரை வந்து வரவேற்க வந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்களா? ராஜரிஷிகளும் முனிவர்களும் பிரம்மரிஷிகளும் சிறந்த பிரிவினை சேர்ந்த அருணாதயர்கள்னு ஒரு ராஜகுரு உறுப்பினர் எல்லாருமே வகுப்பினர் எல்லாருமே வந்தாங்க அவரை வரவேற்கிறதுக்கு. அவர் வந்து அவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சிரம் தாழ்த்தி தலை வணங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது 12வது ஸ்லோகம் பார்க்கலாம். சுகோபம் விஷ்டேஷ்டு அதவ்தேஷு பூயகம் கிருதாபார பிரணாம சவஸ்கீஷிதம் யத் விஜ்ஞான பயாம் ஆஷத விவிக்த சேத உபஸ்திதோ பிக்ரிதிஹிதபானி. ரிஷிகளும் மற்ற அனைவரும் சுகமாக அமர்ந்த பின் கூப்பிய கரங்களுடன் அடக்கமாக அவர்கள் முன் நின்ற அரசர் இரக்கும் தரவாயில் இறக்கும் வரை உபவாசம் இருப்பேன் என்னும் தமது முடிவை அவர்களிடம் கூறினார். தான் வந்து சாக போகிறோங்கிறது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் சாகிற வரையும் உபவாசம் இருக்கிறேன்னா விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறார். ராஜவாச்சா அகோவயம் தன் யதாமா இந்துருபானம் மகத்தாமானு கிரகீனய சீலகம் ராஜ்ஞாம் குலம் பிரம்மனா பாதசௌஷாத் தூராத் விஸ்ருஷ்டம் பத கர்க்கிய கர்ம. இப்போ என்ன சொல்கிறாரு? பாகியசாலியான அரசர் கூறினார், உண்மையில் சிறந்த ஆத்மாக்களிடமிருந்து உதவி பெறுவதில் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட அரசர்களில் நான் மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாவும். இப்போ என்னன்னா பாக்கியசாலியாக இருந்தார். அவர் வந்து நல்ல ஆத்மாக்களிடமிருந்து உதவி பெறாரு. எப்படி வந்து ஆத்மா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி வந்து ஆத்மாவை நம்ம வந்து இது பண்ணுறதுன்றது அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து நன்றி கடன்பட்டவராக இருக்கிறாராம்.
பொதுவாக அரசுரிமை விலக்கப்பட வேண்டிய கழிவு என்றும் அதை தூரத்தில் வைக்க வேண்டும் என்றும் நீங்கள் முனிவர் கருதுகிறீர்கள். இப்போ நம்ம ஒரு ஆன்மீக பயிற்சிக்கு போகும்போது நம்ம ராஜாங்கன்ற அகங்காரம் எல்லாத்தையும் நம்ம விலக்கி வைக்க வேணும், விளக்கணும். அதெல்லாம் நமக்கு இருக்குது, நமக்கு ராஜ வம்சத்தில் பிறந்திருக்கோம், அந்த ப்ரௌடெல்லாம் இல்லாது நம்ம இருக்கிற இடத்துல இப்போ சமய கொள்கைகளின்படி மலம், மூத்திரம், கழிவு நீர் போன்றவைகளை நீண்ட தூரத்தில் விலக்கி வைக்க வேண்டும். இன்றைய நாகரிகத்தில் படுக்கை அறையில் இருந்து இணைந்த குளியல் அறைகள், சிறுநீர் கழிக்கும் இடங்கள் போன்றவை வசதியாக இருக்கக்கூடும். ஆனால் வசிப்பிடமிருந்து அவற்றை தூரத்தில் வைக்க வேண்டுமா? அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்களாக இருந்தால் கூட அந்த பாத்ரூம் எல்லாமே ரொம்ப தூரத்தில் தான் வச்சாங்க. எதுன்னா கழிவு, அது நம்ம உடம்புலேருந்து போகக்கூடிய கழிவுலாம் நம்ம தூரத்தில் தான் வச்சாங்க. இரவாக இருந்தால் கூட பின்வாசல் வழியாக தான் போய் நம்ம பாத்ரூம், அந்த கழிப்பிடம் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. எல்லாரும் இப்போ வீட்டுக்குள்ளே அந்த பெட்ரூம்குள்ளே ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வச்சுருந்தா கூட அந்த கழிவறை அதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, குளியல் அறை அதிலே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அந்த தூரத்தில் வைக்கணும் அப்படின்றாங்க. அதே உதாரணம் இங்கு அரசர பரம்பரை விஷயத்திலும் மேற்கோள் காட்டப்படுகிறதாம். உதாரணம், பரமபதத்தை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு உதவியாக இருக்கும் பணம் காசுகளுடன் அல்லது அரச வம்சத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது பகவானிடம் செல்ல விரும்புபவர்களுக்கு தற்கொலையை விட மிக மோசமானது. இப்போ நம்ம பகவானை அடையணும்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சந்நியாசம் மேற்கொள்கிறாங்க. நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். முதல் புலால் உண்றதை தவிர்க்கணும். இயற்கை உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்புறம் நிறைய டீ காஃபின்றதை நிறுத்தணும் இல்லையா? அப்புறம் வெங்காயம் பூண்டை அவாய்ட் பண்ணணும். பழம், காய்கறி இதை சாப்பிட பழகணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறத நிறுத்தணும். அப்புறம் காற்றை மட்டும் சுவாசிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பகவானை நோக்கி செல்றதுக்கு, முன்னேறி செல்வதற்கு இதெல்லாம் தடை கற்கள். அதனால பகவானுக்கு எது பிடிக்காதோ, பகவான் அடையிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை விடணும். அதான் சொல்கிறாங்க, தஸ்யைவமே கஷ்ய பராவரோச்சோ வியாசக்த சித்தஸ்ய கிருகேஷு அபிக்ஷணம் நிர்வேத மூலோ திவிஜசாபரூபோ எத்ர பிரசக்தோ பயம் ஆகதந்தே. ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களை ஆள்பவரான பரமபுருஷ பகவான் ஒரு பிராமணனுடைய சாபத்தின் வடிவத்தில் அன்புடன் என்னை ஆட்கொண்டார். குடும்ப வாழ்வில் நான் அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டிருந்ததால் பயம் மட்டுமே என்னை நான் உலகத்திலிருந்து விடுவித்துக் கொள்வேன். இந்த பயத்தால் எனக்கு ரொம்ப பயம் இருந்தது, நான் அதிலேருந்து விடுவித்துக் கொள்வேன். என்னை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு சரியான சமயம் அப்படின்னு சொல்லி பரீட்சித் மகாராஜ் என்னுடைய குடும்பத்திலேருந்து நான் விலகி இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறாரு. அப்புறம் தம்மோ பயதாம் பிரதியந்தி விப்ரக கங்கா ச தேவி திருத சித்தம் ஈசே திவிஜோ பஸ்ருஷ்ட குகஹஸ் தக்ஷகோவா தசது அலம் காயத விஷ்ணு காதக. அப்படின்னா, பிராமணர்களை நான் பகவானின் தாமரை பாதங்களை என் இதயத்தில் ஏந்தி கொண்டு விட்டேன் என்பதால் என்னை பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாவாக ஏற்று அருள் புரியுங்கள். பகவானின் பிரதிநிதியான கங்கை தாயும் அவ்வாறு என்னை ஏற்றுக்கொள்ளட்டும். பிராமணன் சிருஷ்டித்த சர்ப்பராஜனோ அல்லது வேறெந்த மாயாஜால பொருளோ உடனே என்னை கடிக்கட்டும். நீங்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவின் செயல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் விரும்புகின்றேன். நான் இறக்க போகிறேன், ஒரு வாரத்தில் சாபம் கடிச்சு நான் இறக்க போகிறேன், நான் இறந்து போகிறேன். அதனால எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நீங்கள் எல்லாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. எனக்கு இந்த பகவான் அந்த பிராமண சிறுவன் கொடுத்த சாபம் பழிக்கட்டும், என்னை ஒரு கடிக்கட்டும், நாகம் கடிக்கட்டும், நான் செத்து போகிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், நான் சாகும்போது பகவானுடைய நாமத்தை கேட்கணும், அதை மட்டும் எனக்கு செஞ்சு உதவி புரியுங்கன்னு சொல்லி இதில் கேட்குறாரு. ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. நிறைய பேர் இப்போ என்னமோ கேட்க மாட்டேங்கிறீங்க கிளாஸு. ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்கள். இன்றைக்கி பல்ராமோட ஜெயந்தி. முடிராவா 12 மணி வரையும் ஃபாஸ்டிங் இருக்கலாம்.
அப்புறம் கோவிலுக்கு போய் பகவானை இது பண்ணுங்கள். ஜூலநாத்திரை வந்து இருக்குது இன்னைக்கு. போயிட்டு வாங்க. இஸ்கான் டெம்பிள்லாம் நல்லா இன்னைக்கு கோலாகலமாக நடக்கும். போயிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா.